வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒரு ஆலோசனை கர்த்தர் உந்தி தள்ளினதுனால இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் இந்த நாட்களில் இது ஒரு சபைக்கு தேவையான ஒரு காரியமாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சபைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இது மிக மிக அவசியமான ஒன்று. ஏனென்றால் எல்லா ஜனங்களும் கிட்டத்தட்ட ஒரு 1-2 மாதமாக எல்லார்கிட்டேருந்து வர ப்ரேயர் ரெக்வெஸ்ட் நிறைய பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்கள் என்னென்னா, பயங்கர கடன், பயங்கரமான சூழ்நிலையில் போயிட்டுருக்கேன், எங்கே பார்த்தாலும் ஃபினான்ஷியலாக பயங்கர ஒரு டைட் சுச்சுவேஷன். விசேஷமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் ஒரு 3 காரியங்களை நம்ம அதிகமாய் வேல்யூ கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு 3 விசேஷித்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அது பயணிக்கிறதா இருக்கிறது. அந்த 3 காரியங்களுக்கு நம்ம அதற்கென்று ஒரு வேல்யூ கொடுக்கும் பொழுது, அதற்கென்று ஒரு மதிப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதில் ஒன்று பார்க்கும்பொழுது கர்த்தர் நமக்காய் கொடுத்த ஜனங்கள், கர்த்தர் நமக்காய் கொடுத்த நபர்கள், கர்த்தர் நமக்காய் கொடுத்த நம்மோடு உறவாடுகிற, நமக்காய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு சில நபர்களை நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நாம் இழந்து விடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் இழந்து விடக்கூடாது. அதற்கு பிறகு 2வதாக பார்க்கும்பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த நேரங்கள். நேரம் போனால் என்ன வராது, திரும்பி வராது. அப்போது கர்த்தர் நமக்கு கொடுத்த நேரங்களுக்கு நாம் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடங்களையும் நாம் அதற்குரிய வேல்யூ கொடுத்தோன்னா நம்முடைய உயர்வுகளே வேறு. 3வதாக பணம். கர்த்தர் நமக்கு கொடுத்த பணத்திற்கு நாம் என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏனென்றால் ஒவ்வொரு பணமும் ₹1 ஆனாலும் அது எங்கேருந்து வருகிறது என்றால் கர்த்தர் நமக்கு நம்பி நம்முடைய கரங்களில் தருகிறார். அப்போ அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் மதிப்பையும் நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த நாளில் விசேஷமாய் ஒரு நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிற ஒரு சிலரை நாம் பார்ப்போமானால் அவங்க அந்த டைம்லேயும் பணத்துலேயும் நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும். டைம்லேயும் பணத்துலேயும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற நபர்கள் சீக்கிரத்தில் உயர்வடைவார்கள். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக அவர்கள் என்ன பண்ணுவார்கள், இருப்பார்கள். நான் பேசுகிறது பைபிளுக்கு வெளியே பேசுகிற மாதிரியே இருக்கும், ஆனால் இது எல்லாமே வேதாகமத்தில் இருக்கிற காரியங்கள் தான். விசேஷமாக நாம் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 11வது வசனம். வஞ்சனையினால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். அப்போ இங்கே பார்க்கிறோம், லிட்டில் பை லிட்டில் கேதர்ஸ் இன்க்ரீசஸ். இந்த 3 வார்த்தைகள் நமக்கு மிக மிக அவசியம். கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். நமக்கு எப்போ ஆசீர்வாதம் வரும்னால் நாம் சேர்க்கிற ஒரு கூட்டமாக இருப்போமானால் கர்த்தர் கட்டாயம் நம்மை ஆசீர்வதிப்பார். பெரிதளவில் கர்த்தர் எதிர்பார்க்கல, சிறு துளி பெருவெள்ளம். இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா பைபிள்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. லிட்டில் பை லிட்டில். இது விவிலியத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றால், விரைவில் வருகிற செல்வம் விரைவில் கரையும், சிறிது சிறிதாய் சேர்ப்பவனின் செல்வமே பெருகும். கிறிஸ்டியன் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பணம், சொத்து இதெல்லாம் சொன்னாவே என்னது, பாவம்னு நினைப்பாங்க. ஆனால் பணம் இல்லாமல் நம்ம வாழ முடியுமா? சொத்து இல்லாமல் நம்ம ஜீவிக்க முடியுமா? ஏதாவது ஒரு காரியங்கள் நமக்கு என்ன பண்ணுறது, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்ம பணம் பேக்கில் கை போவோம், பர்ஸில் கை போயிட்டே தான் இருக்கும் நைட்டு தூங்குற வரைக்கும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது உங்கள் பொக்கிஷங்களை என்ன பண்ணுங்க, பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நம்ம பூமியிலே ஜீவனம் பண்ணுகிறதற்கு நம்மால் இயன்ற மட்டும் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனைகளின்படி நம்முடைய பணங்களை நாம் கையாளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது கொஞ்சம் வருமானமோ அது நிறைய வருமானமோ கர்த்தர் அவனவனுக்கு தக்கதாய், அவன் திறமைக்கு தக்கதாய் கர்த்தர் அளந்து கொடுத்திருக்கிறார். ஒருவனுக்கும் குறைச்சலாய் இருக்கிறவனுக்கு குறைவாய் இருக்கிறதும் இல்லை, மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிகுதியாயும் இருப்பதில்லை. அவனவன் அளவுக்கு தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் அளந்து கொடுக்கிறார். ஆனால் நம்ம எங்கே மிஸ் ஆகிறோன்னா, ஒரு நல்ல ஒழுக்கத்திற்குள்ளாக வராதபடி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுகிறோம், அந்த நிலைகளில் மிஸ் ஆகிடுறோம். விசேஷமாய் முதலாவதாக பார்க்கும் பொழுது நம்ம ஆசீர்வாதமாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம். நம்ம கஷ்டப்படுறதும், வறுமையில் தரித்திரத்தில் இருப்பதும், கடனில் மாட்டிக்கொள்ளுகிறதும், சிக்கிக்கொள்ளுகிறதும் இது தேவனுக்கு பிரியமானதே இல்லை. அப்போ பணமே எல்லாவற்றுக்கும் உதவும் என்று யார் சொல்லியிருக்கிறாருன்னா, எல்லா ஞானிகளுக்கும் மேலான ஒரு ஞானியை ஆண்டவர் பூமியில வைத்திருந்தார், சாலமோன். பணமே எல்லாவற்றுக்கும் உதவும். இன்னைக்கு தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே எங்கன்னா
ஃபினான்ஸ் ஏரியாவில் தான். ஒரு ஜாதிகை கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? தலைகுனிது நிற்கிறோம். கடனுக்கு வட்டிக்கு வாங்கி பயங்கரமான சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணுறோம்? சிக்கி கொள்ளுகிறோம். அங்கே கர்த்தருடைய நாமம் என்ன பண்ணப்படுகிறது? தூஷிக்கப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டிய நாம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய நாம், நம்மால் கர்த்தருடைய நாமம் அநேக இடங்களில் தூஷிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அப்போது கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு நம்ம விசேஷமாக ஒரு நல்ல ஒரு முடிவுகளை இந்த நாளில் நாம் எடுக்கும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு வந்த வண்ணமாக நாம் திரும்பி இதே நிலைக்கு நம்ம வரவே மாட்டோம். முதலாவதாக சேவிங்ஸ் என்று பார்க்கும் பொழுது அது ஒரு ஒழுக்கமாய் காணப்படுகிறது. சேமிப்பு என்பது, சேமிக்கிறது என்பது கர்த்தருடைய சமூகத்தில் அது ஒரு ஒழுங்கும் கிரமமுமாய் கர்த்தர் அதை பார்க்கிறார். நம்ம ஸ்கூலுக்கு எதுக்காக பிள்ளைங்களை அனுப்புகிறோம்? ஒரு ஒழுக்கம் வரும். காலையில் எந்திரிப்பாங்க, ஸ்கூலுக்கு ஒழுங்காக போவாங்க, படிப்பாங்க, ஒழுங்குமுறைகளை கற்றுக்கொள்ளுவாங்க, கீழ்ப்படிவாங்க. இதற்காக என்ன பண்ணுறோம்? ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். இன்றைக்கி நம்மளை ஏசப்பா ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறார். அதை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6, 7, 8 வாசிப்போம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். நீதிமொழிகள் 30:25 வாசிங்க. கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், அது எப்படி இருக்கிறதாம்? அற்பமான ஜந்துவாக இருக்கிறதுலே ரொம்ப சின்னது என்னது? எறும்பு தான். நம்ம கையில் எடுத்து இப்படி நசுக்கிட்டோன்னா அது உயிர் என்னது? போயிருச்சு. ஆனால் நம்மளை யார்கிட்ட போய் கற்றுக்க சொல்கிறாரு? எறும்பு கிட்ட போய் கற்றுக்கோ. அப்போயாவது நீ என்ன பண்ணுவ? உனக்கு ஞானம் வரும். அப்போயாவது உனக்கு புத்தி வரட்டும். அப்போயாவது என்ன பண்ணுவ? நீ சோம்பேறித்தனம் இல்லாமல் ஒழுங்காக இருப்ப. அப்போ யார்கிட்ட அனுப்புகிறார் என்றால் எறும்புகிட்ட நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள அனுப்புகிறார். எறும்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சிறிய ஜந்துவாக இருந்தும் இருக்கிறதுலையே சின்னது. ஆனால் அது செய்கிற காரியங்கள் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஒழுங்குமுறைகள் எறும்பின் இடத்துல காணப்படுகிறது. அது என்ன பண்ணுமா? அவ்வளோ சின்னது, ஆனால் அதுக்கு ஆகாரம் வேணுன்றதுக்காக கோடை காலத்திலே என்ன பண்ணும்? சேர்த்து வைக்கும். ஒரு சில நேரங்களில் நம்முடைய வீடு எங்கேயா எறும்பு புத்து இருந்ததுன்னா அதை நம்ம களைச்சி விட்டோம்னா என்ன இருக்கும்? அது உள்ள அரிசி நிறைய இருக்கும், கோதுமை இருக்கும், ஏதாவது என்ன இருக்கும்? ஃபுல்லாக இவ்வளோ. அதோட வெயிட்டை விட 50% அதிகமாக அதால் தூக்க முடியுமா? அதே போல் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ காரியங்களை கொடுத்துருக்கிறார். எவ்வளோ காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம எதை இப்பொழுது சேர்த்து வைத்திருக்கிறோம்? எதை நாம் வைத்திருக்கிறோம் என்றால், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய ஜீவியங்கள், சபையில் இருக்கிறவர்கள் அநேகருடைய வாழ்க்கை முறைகளை பார்க்கும்பொழுது 99% பயங்கரமான ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளில் தான் காணப்படுகிறது. 99% மக்கள் என்ன பண்ணுறாங்க? ஜனங்கள் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்களே ஒழிய ஏதோ 1% தான் என்ன பண்ணுறாங்க? சேர்த்து வைக்கிறாங்க. தங்களுடைய காலங்களுக்காக என்ன பண்ணுறாங்க? காணப்படுகிறார்கள். அப்போது கர்த்தருடைய சமூகத்தில் சேமிக்கிறது என்பது ஒரு ஒழுக்கமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் சேமிப்பு இல்லை என்றால் நாம் ஒழுங்கற்றவர்களாய் திரிகிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நம்ம ஒரு டிசிப்ளின்டு லைஃப் நமக்கு இல்லைன்னு தான் சேமிப்பு இல்லாதவர்களை பார்த்து வேதாகமம் சொல்லுகிறது. கர்த்தர் எல்லாவற்றையுமே நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒரு பேங்க்குக்கு என்ன கிளாஸ் எடுக்கணுமோ அதுவும் என்ன இருக்குது? பைபிளில் இருக்குது. ஒரு இன்ஜினியரிங் என்ன பண்ணணுமோ அதுவும் பைபிளில் இருக்குது. ஒரு டாக்டர் என்ன பண்ணணுமோ அதுவும் வேதாகமத்தில் இருக்குது. எல்லா காரியங்களுக்கும் விட எது? வேதாகமம் தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்வாதாரத்தின் உயர்வுகளுக்காக கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது சேமிப்பு என்கிறது ஒரு தியாகமான செயல். சேமிப்பு என்பது தியாகம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? சேமிக்கவே முடியாது. இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அநேக காரியங்கள் வந்த வண்ணமாக என்ன பண்ணுறோம்? செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். வந்த வண்ணமாக என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் ஒன்று இல்லாமல் தொடச்சி போடுறோம். ஒரு தியாகம்னு ஒன்று இருந்ததுன்னா நம்ம அந்த இடத்துல கொஞ்சமாவது என்ன பண்ணுவோம்? எடுத்து வைப்போம். ஒன்று தியாகம் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண முடியாது? சேமிக்கவே முடியாது. அவன் ஃப்ரிட்ஜு வாங்குறான்னு என்ன பண்ணுறோம்? நம்ம ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம். அவன் ஏசி போட்டால் என்ன பண்ணுறோம்? நம்ம ஏசி போடுறோம். மிடில் கிளாஸ் குடும்பங்களே இல்லாமல் அழிந்து கொண்டு வருகிறதா. முன்னாடி பார்த்தீங்கன்னா லோ கிளாஸு, மிடில் கிளாஸு, ஹை கிளாஸ் 3 விதமான ஒரு பிரிவு இருந்தது ஜனங்களுக்குள்ளே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது இல்லவே இல்லை. ரொம்ப ஏழை ஜனங்க இருக்காங்க. மிடில் கிளாஸ் ஜனங்க ஹை கிளாஸ்க்கு ஈக்குவலாக என்ன பண்ணிடுறாங்க?
இஎம்ஐலேயோ பேங்க் லோன்லேயோ எதையாவது போட்டு என்ன பண்ணிடுறோம், வாங்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது நிறைய நாட்களுக்கு நமக்கு இது துணை செய்யாது. சீக்கிரத்தில் நம் கஷ்ட காலங்களுக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு வழி திறக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 14வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இங்க பார்க்கிறோம், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி எப்படி இருக்கிறதாம், விசாலமாய் இருக்கிறதாம். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வழிகள் எப்போதுமே நமக்கு விசாலமாக இருக்காது. நம்ம என்ன பண்ணணும், ஒரு நெருக்கத்தின் வழியாக அந்த பாதைகள் எப்படி இருக்குமா, இடுக்கத்தின் வழியாக நாம் செல்லும் பொழுதுதான் கர்த்தர் ஒரு நித்திய ஜீவனை நமக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு வழி விசாலமாக இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது எங்கே பார்த்தாலும் ஃபோன் பண்ணி லோன் கொடுக்குறானா இல்லையா, சம்பளமே இல்லைனாலும் கூட கூப்பிட்டு லோன் கொடுக்குறான். எல்லா இடத்துலையும் எந்தெந்த பேங்க்லேருந்து எங்கெங்கே கிடைக்கணுமோ எல்லா இடத்துலேருந்தும் முக்கால்வாசி கால் பார்த்தீங்கன்னா லோன் காலாக தான் இருக்குது. உங்களுக்கு லோன் வேணுமா, அடுத்து என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா, என்னது நம்மளுடைய இது எதுவுமே தெரியாது, என்ன வருமானம் என்னன்னு தெரியாது. ஆனால் கூப்பிட்டு என்ன பண்ணுறான், லோன் கொடுக்குறான். இப்போ பஜாஜ் வந்ததுலேருந்து 0% தான். எங்கே போனாலும் என்ன பொருள் வேணால் வாங்கிக்கலாம். வாங்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதை திரும்பி கட்டுகிறதற்கு எவ்வளோ நம்ம கடன் படுகிறோம், எவ்வளோ மனதளவில் பாதிக்கப்படுகிறோம், எவ்வளோ நம்ம பிரச்சனைக்குள்ளாகிறோம். அப்போது சேமிப்புங்கிறது ஒரு தியாகத்தை குறிக்கிறது. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த இடத்துல கொஞ்சம் என்ன பண்ணணும், நம்மை நிதானிக்கணும். இந்த பொருள் இப்போ நமக்கு அவசியமா, இது நமக்கு தேவையா. நான் இஎம்ஐக்கு அகெயின்ஸ்டானவ கிடையாது. இப்போ சூழ்நிலைகள் எல்லாருமே காலங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. ஆனாலும் நம்முடைய தராதரங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். ஆடம்பர செலவுகளை குறைக்கணும். பெண் பிள்ளைங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆன்லைன் தான். மீஷோ, அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள், இந்த ட்ரெஸ் எடுக்கிறது, காஸ்மெட்டிக்ஸ்க்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். ஆடம்பர செலவுகளை குறைக்கணும். தேவையற்ற எல்லா காரியங்களையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணாதான், அந்த இடத்துல ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். அன்னைக்கு நாங்கள் வளரும் போதெல்லாம் எங்களை அப்படி தான் வளர்த்தாங்க. இன்றைக்கு எதுவும் இல்லை, இன்றைக்கி இது இல்லை, இப்படி இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. கிறிஸ்மஸ்க்கு பிறந்த நாளுக்கு இது 2 ட்ரெஸ் தான். ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களிலும் ஆசீர்வாதமாய் வைத்தார். சாப்பாடுக்கு பயங்கர செலவு. எங்கே பார்த்தாலும் பயங்கரமான ஒரு ஃபுட்டுக்கு நம்ம அவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்கிறது. என்ன நமக்கு தேவையோ அதை உண்கிறவர்களாக இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு சிம்பிள் லைஃப் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக வாழ பழகுங்க. உங்கள் திராணிக்கு மேலே, உங்களுடைய காரியங்களுக்கு மேலாக உங்களை மற்றவர்களுக்காக ஒப்பிட்டு நீங்கள் உயர்த்தி வாழ்வீர்களானால் அது கடைசியில் நமக்கு ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளை உண்டாக்கும். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, சில்லறை பேகு கொண்டு வந்து தான் இந்த இடத்த வாங்கினாங்க. அவங்க சில்லறை தானேன்னு விட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கு நம்ம இப்படி உட்காந்து ஆராதிக்க முடியாது. அன்றைக்கு ஒரு தியாகம். அன்றைக்கு சில்லறைனாலும் அதை எடுத்து வைத்ததுனால எத்தனையோ பெரியவர்கள் எவ்வளோ ஆஸ்திகளை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம திரும்பி பார்க்கும்பொழுது அவர்களை விட அதிக வருமானம் தான் நமக்கு. அவங்க பார்த்ததை விட நிறைய வருமானம் தான். என்ன நம்ம வாங்குகிறோம், என்ன அசட் நம்ம வாங்குகிறோம், என்ன நம்ம இதுவரைக்கும் சுதந்திரித்திருக்கிறோம், இது நான் வாங்கினதுன்னு என்ன சொல்லுவதற்கு இருக்குது. அப்பப்போ வர்றது, அப்பப்போ செலவு செய்து நம்முடைய வாழ்க்கை இப்படியே போகுமானால், ஒரு தியாகமில்லாத வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. கர்த்தர் நமக்கு எந்த விதத்திலும் நமக்கு துணை செய்யவே முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் நோ பெயின் நோ கெயின். வலி இல்லாமல், தியாகம் இல்லாமல், அர்ப்பணிப்பு இல்லாமல் நம்ம ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் மிக 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 கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், அந்த டைமுக்கு சந்தோஷமாக இருந்தால் போதும், அந்த டைமுக்கு நம்ம சரியாக இருந்தால் போதும். இந்த எண்ணங்களை நாம் விடணும்.
நாளைக்கென்று ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார், எதிர்காலம் என்று கர்த்தர் ஒன்று வைத்திருக்கிறார். அதற்காக நாம் என்ன சேகரிக்கிறோம், அதற்காக நாம் என்ன வைத்திருக்கிறோம் என்பது மிக 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 அவசியமான ஒன்று. அதே போல மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, இப்போ சேவிங் இஸ் விஸ்டம். அது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் ஈஸியா வந்துடாது. யார் யார் தேவ ஞானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களால் தான் சேமிக்க முடியும். இல்லாததிலும் அவர்கள் என்ன பண்ண முடியும், எதையாவது என்ன பண்ண முடியும், எடுத்து வைக்க முடியும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டப்பாலையும் காசு, கடுகு டப்பால இருக்கும், வெந்தயம் டப்பால இருக்கும், அஞ்சரை பெட்டியில இருக்கும். ஏன்னா 100 ரூபா கொடுத்தாங்கன்னா அதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 20 ரூபா ஒழிச்சு வச்சிருவாங்க. ஒழிச்சு வச்சுட்டு திரும்ப அடுத்த நாள் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட 100 ரூபா வாங்குவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்ன இல்லை, அது இல்லவே இல்லை. கொடுக்குற 100 ரூபான்னா கடையில் 50 ரூபா நாளைக்கு தரேன்ட்டு என்ன பண்ணுறோம், 150 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு வரும். நீதிமொழிகள் 21:20, வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். எல்லாத்தையும் செலவழிச்சிங்கன்னா உங்களை பார்த்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது, மூடன். மூடன்னா என்னது, ஃபூல். உங்களை பார்த்து ஆண்டவர் எப்படி கூப்பிடுகிறார், முட்டாளே. ஆமென். எல்லாத்தையும் செலவழிச்சு போடுறவங்கள பேர் என்னது, முட்டாள். அதற்கு மேலாகவும் புதிய ஏற்பாடுலேயும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 25:3-4 புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக் கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புதிய ஏற்பாடுல நம்மளை எப்படி கூப்பிடுறாங்க, எல்லாத்தையும் செலவழித்து போடுறவங்கள புத்தி இல்லாதவர்களே. நீதிமொழிகளில் பார்த்தோம் மூடர்களே, இங்கே பார்க்கிறோம் புத்தி இல்லாதவர்களே. அவங்க என்ன பண்ணுவார்களாம், எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுவாங்களாம், செலவு செய்து போட்டுருவாங்க. என்ன இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, செலவு செய்து முடிப்பவர்கள் ஒரு நாளும் தேவ சித்தத்தை நிறைவேற்றவே முடியாது. இங்கே பார்க்கிறோம், இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை பார்க்கும் பொழுது எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. ஆண்டவருடைய மணவாளனுடைய வருகைக்காக எதிர்நோக்கி எல்லா ஆயத்தமும் இருக்கிறது. ஒன்று அவங்க மிஸ் பண்ணாங்க, ஒரு எண்ணெயை அவர்கள் சேகரித்து வைக்காமல் விட்டுட்டாங்க. ஒரு எண்ணெயை மாத்திரம் என்ன பண்ண முடியல, அவர்களால் எடுத்து வைக்க முடியாததுனால அவர்கள் புத்தி இல்லாதவர்களாய் மாறினார்கள். அவர்கள் மணவாளனுடைய வருகையே என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு எண்ணெய் பாட்டில் கூட இருந்திருந்தா அவங்க தீவட்டிகள் அணைஞ்சே இருக்காது. கர்த்தர் அவர்களை அவருடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளாக அவர்கள் என்ன பண்ண முடியும், பிரவேசித்திருக்க முடியும். ஆனால் அது இல்லாததுனால என்ன ஆயிடுச்சு, கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் எல்லாவற்றுக்கும் கையேந்தி நிற்கிறவர்களாய் மாறிட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு சூழ்நிலை. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, என்ன கொடுங்க, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போக பெட்ரோலுக்கு காசு இல்லை, நாளைக்கு காய்கறி வாங்க காசு இல்லை, நாளைக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. வீடுகளில் அதிகமாக தொனிக்கிற ஒலி என்னன்னா, எங்க நாளைக்கு என்ன இல்லை, காய் இல்லை, நாளைக்கு வீட்டில் சமைக்கிறதுக்கு இது இல்லை, அது இல்லை, இல்லை இல்லை இல்லைன்ற சத்தம் தொனிக்க இல்லாமல் தான் போயிடும். ஆமேன். ஓவன் ராபர்ட்ஸ் ஒரு முறை ஒரு நல்ல ஒரு கதை சொன்னார், உண்மை சம்பவம். அப்போது ராயபுரத்தில் ஒரு பாஸ்டர் ஒரு வயதான பாஸ்டர் ஒருத்தர் தங்கி இருந்தாராம். அப்போ அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லிட்டா அவருக்கு பயங்கர கோவம் வந்துருமா. அதனால என்ன பண்ணுவாங்களாம், ஒரு நாள் டீக்கு டீ தூளோ பாலோ இல்லை போல இருக்கு. அதுக்கு பிறகு டெய்லி அவர் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாராம். அப்போ அது போல் இருக்கும்பொழுது அந்த பாஸ்டரோடைய ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, இல்லைன்னு சொல்லிட்டா என்ன வந்துடும், இவருக்கு பயங்கர கோவம் வந்துருமேன்ட்டு டீ தூள் டப்பாவையும் அந்த முறுக்கு டப்பாவையும் என்ன பண்ணாங்களாம், அவருடைய டேபிளில் டம்மால்னு வச்சுட்டு போயிட்டாங்களாம். போயிட்டதுக்கப்புறம் என்னாச்சா, அந்த பாஸ்டர் தெரிஞ்சுக்கிட்டாராம், ஓ வீட்டில் இது இல்லை போல இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்களா, திடீர்னு ஒரு குரூப் அவரை பார்க்க வந்துதான். ஐயா, நீங்கள் எழுதின புக்கு நாங்கள் வாசித்தோம், சிவகாசிலேருந்து வராங்களாம், நீங்கள் எழுதின புக்கு நாங்கள் வாசித்தோம், இது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது அப்படின்ட்டு என்ன பண்ணாங்களா, அந்த திருப்பி வச்சிருந்த டப்பாவை திரும்ப அவங்க சரி செய்து அதில் காசை போட்டுட்டு போனாங்க. அப்போ கூப்பிட்டாராம், இங்கே வா, நீ என் மரியம்மா மகன் பாரு, எனக்கு காசு அனுப்பியிருக்காரு. அப்போ அந்த இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. எத்தனையோ விசுவாசிங்க 10-15 தேதிக்குள்ளே
ஒரு 100 ரூபா உங்கள் கையில் இருக்க மாட்டேன். ஒரு ரேஷனுக்கு போக ஒரு 100 ரூபா இருந்தால் ரேஷனில் எல்லாத்தையும் தரான். ஆனால் அந்த 100 ரூபா இல்லாமல் ரேஷனுக்கு போகாமல் எத்தனையோ விசுவாசிகள் இங்கே இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு சொத்து இல்லாமல் இல்லை, உங்களுக்கு பணம் இல்லாமல் இல்லை, உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இல்லை, உங்களுக்கு வருமானம் இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்குது. ஒரு வேலைக்கு 2 வேலை போகிறீங்க, 3 வேலை போகிறீங்க, ஆனாலும் குறைவுகள் காணப்படுகிறது. இதற்கு பேக்ரவுண்ட் என்ன என்பதை நம்ம ரொம்ப ரொம்ப நிதானிக்கணும். இதற்கு பின்னாக என்ன இருக்கிறது, நம்ம கையில் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போகிறோம், எதுக்காக இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம போகிறோம், இது நம்முடைய தவறே ஒழிய கர்த்தருடைய மிஸ்டேக் கிடையவே கிடையாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இது ஆண்டவர் விரும்புகிறது நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான். யார் நம்ம இடத்துல வந்து கேட்டாலும் கொடுக்கத்தக்கதாய் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணுமே ஒழிய அடுத்தவர்களிடத்துல கையேந்துகிறது ஆண்டவர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். அடுத்தவர்களுடைய கரங்களை எதிர்நோக்குவதை கர்த்தர் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாரு, விரும்பவே மாட்டார். அப்போ கர்த்தருடைய சமூகத்துல இந்த நாள்ல ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்லணும். ஆண்டவரே, எனக்கு வருகிற வருமானத்துல இனி நான் சேர்த்து வைப்பேன். அப்பொழுது நம்ம வேதாகமத்தின்படி எப்படி சேர்க்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தின்படி உலக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுகிறது என்றால், உங்க வருமானத்துல 20% சேர்த்து வைக்கணுமா. எவ்வளவு சேர்த்து வைக்கணும்? 10% தசமபாகம் கொடுக்கவே அழுவுறீங்க. இதுல எங்க 20% சேர்த்து வைக்க முடியும்? அப்போ கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய லெசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற பாடங்கள் கடினமானதே அல்ல. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற எல்லா லெசன்ஸுமே நமக்கு ஈஸியா நம்ம பின்பற்றக்கூடியவை தான். நம்ம திராணிக்கு மேலாக, நாம் பின்பற்றுவதற்கு மேலாக இதுல எதுவுமே கொடுக்கப்படல. எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பின்பற்றக்கூடிய காரியங்களை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 34வது வசனம். இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 பங்கை வாங்கும்படி செய்வாராக. இங்க பார்க்கிறோம், யோசேப்பு இங்க கொடுக்கிற ஒரு ஆலோசனை, 1/5 பங்கை என்ன பண்ணணும், 7 வருஷம் நல்ல ஒரு செழிப்பான ஆண்டுகள். இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். 7 வருடங்கள் பயங்கர வறட்சியான வருடங்கள். அப்போ ஆண்டவர் யோசேப்பின் மூலமாய் அந்த தேசத்திற்கு ஒரு ஆலோசனையை கர்த்தர் அனுப்புவார். நீ என்ன பண்ணு, செழிப்பான 7 வருடங்கள்ல என்ன பண்ணு, 1/5 பங்கை ஜனங்களுக்கிட்ட இருந்து வாங்கிக்கோ. எத்தனை சதவீதம்? 1/5 பங்கை ஜனங்களிடத்திலிருந்து வாங்கிக்கொள். அப்போ மற்ற 7 வருடங்கள் பஞ்ச காலம் வரும்பொழுது அது எப்படியா இருக்கும், உங்களுக்கு அந்த சேமிப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமானதா இருக்கும். எகிப்து தேசத்துல பார்க்கும்பொழுது சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தது என்று பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 54வது வசனத்துல வாசிக்கும் பொழுது எகிப்து தேசத்துல பஞ்சம் பயங்கர கொடிதா இருந்தது. ஆனாலும் எகிப்து தேசத்துல தானியம் இருந்தது. எல்லா தேசங்களிலிருந்தும் தானியத்தை வந்து பெற்றுக்கொண்டாங்க. பெரிய சேகரிப்பு இல்லை, 1/5 பங்கை எடுத்து வைத்ததுனால. அப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறது எதற்கென்றால், ஏதோ ஒரு ஆபத்து நமக்கு முன்பாக இருக்கிறது, ஏதோ ஒரு பஞ்ச காலங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு காரியங்கள் நம்மை சூழ போகிறது. அதற்கு நம்மை தப்புவிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆலோசனைகள் புறப்பட்டு வரும்பொழுது இதற்கு நாம் செவி கொடுப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ விசேஷமாய் ஒரே ஒரு ரகசியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு 100 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்க கையில. அதுல என்ன இருக்குன்னா, பிரெட்டும் இருக்கு, சீடும் இருக்கு. என்னன்னா அதற்கு நமக்கு இன்றைக்குரிய ஆகாரமும் இருக்கு, நாளைக்குரிய விதையும் அதுல இருக்கு. ஒரு 100 ரூபாய் கிடைச்சாலும் 10,000 ரூபாய் கிடைச்சாலும் 1,00,000 ரூபாய் கிடைச்சாலும் அதுல என்ன இருக்குன்னா, இன்றைக்குரிய ஆகாரம் இருக்கு, நாளைக்குரிய விதையும் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, ரெண்டுத்தையுமே சேர்த்து சாப்பிட்டுறோம். விதையும் சாப்பிட்டுறோம், ஆகாரத்தையும் சாப்பிட்டுறோம். அப்போ எப்படி அடுத்த ஃபியூச்சருக்கு நம்ம என்ன எடுத்து வைக்க முடியும்? நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். இந்த நாட்களில் விசேஷமாய் பார்க்கும்போது ஒரு முருங்கை மரம்னு ஒன்று எடுத்தீங்கன்னா, எல்லா முருங்கைக்காயை விட்டாலும் எடுத்துட்டாலும் ஒரே ஒரு முருங்கைக்காய் எதுக்காக விடுவாங்க? விதைக்காக என்ன பண்ணுவாங்க?
விடுவாங்க. ஒரு நெல் மூட்டைங்க பயங்கர மூட்டையா வரும். அடுத்த சாகுபடிக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு நெல் மூட்டைய எடுத்து வைப்பாங்க. அப்ப இன்றைக்கு நமக்கு அந்த பழக்க வழக்கங்கள் இல்லாததுனால தான் விதையும் சாப்பிட்றோம், தானியத்தையும் சாப்பிட்டுறோம், நமக்கு எதுவுமே இல்லாம போயிருக்கு. கர்த்தருடைய சமூகத்துல விதைப்பு அறுப்பு இல்லாம நம்ம எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒன்று விதைச்சாதான் நமக்கு அறுவடை. சேமிப்பு என்கிறது ஒரு விதை. ரொம்ப பெருசா உங்களை சேமிக்க சொல்லி வேதாகமம் சொல்லுகிற எத்தனை %? 1/5 சேமித்தா போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளை பெரிதாக்க விரும்புகிறார். அப்போ ஒவ்வொரு ஆகாரத்தையும் விதையையும் நாம் பிரித்தெடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் எதிர்காலத்துக்காக நாம் சேர்த்து வைக்கும் பொழுது நாம் ஒரு ஆசீர்வாதமான சந்ததியாய் பூமியில் இருப்போம். நம்ம ஆசீர்வாதத்தின் சந்ததியா இருப்போம். விதைப்பும் அறுவடையும் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஈசாக்கை பார்க்கும் பொழுது பஞ்ச தேசத்துல அவன் என்ன பண்ணான், விதை விதைத்தான். பஞ்ச தேசத்துல விதை விதைத்த பொழுது கர்த்தர் எத்தனை மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார்? 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஈசாக்கினுடைய கையில விதைகள் இருந்ததுனால அந்த பஞ்சத்திலையும் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்க முடிந்தது. தீர்க்கதரிசியுடைய மனைவி கையில என்ன பண்ணாங்க, என் வீட்டுக்காரர் கர்த்தருக்கு பயந்தவர் தான், ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி தான், ஆனா அவர் கடன் வாங்கிட்டாரு. நிறைய கடன்னால நாங்க என்ன பண்றோம், அடிமைகளாய் விற்கப்படுகிறோம். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி கேட்டது, உன் கையில் இருக்கிறது என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஆல் பிளெஸிங்ஸ் ஆர் கண்டிஷனல் பிளெஸிங்ஸ் என்பதை நீங்க மறக்கவே கூடாது. ஒரு கட்டளை இல்லாம ஒரு வழி, நம்முடைய வழிகளை அவருடைய வழிகளை கற்றுக்கொள்ளாம ஆசீர்வாதம் நமக்கு இல்லவே இல்லை. இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா உன் கையில் இருக்கிறது என்ன? கொஞ்சமா இருந்தாலும் கொடு, ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதி. இனி கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வீங்க. இனி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் சபையை நடத்தி கொண்டு போகிறார். ஆமேன். எவ்வளோ லட்சங்கள் இருந்தாலும், எவ்வளோ லோன்கள் இருந்தாலும், எவ்வளோ வட்டிக்கு கொடுக்கிற காரியங்கள் இருந்தாலும், இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, கர்த்தர் உங்கள் நிலைகளை ஆசீர்வதிக்க இந்த நல்ல சபைக்குள்ளாக இருக்கிறார். இன்றைக்கு முழு இருதயத்தோடு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா நம்ம கையில ஒன்றும் இல்லாம நம்ம நின்றோம்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அவருடைய நியதி உன் கையில் இருக்கிறது என்ன? அப்போ தீர்க்கதரிசியுடைய மனைவி சொல்றாங்க, ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்குப்பா. எவ்வளோ? ஒரே ஒரு குடம் எண்ணெய். அப்போ எல்லா இடத்துலேருந்தும் என்ன பண்ணு, பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சு தான் மற்ற பாத்திரங்களை நிரப்பினார். உங்கள் சேமிப்பை வச்சு தான் ஆண்டவர் உங்களே ஆசீர்வதிப்பார். ஆண்டவரிடத்துல காட்டணும், ஆண்டவரே என்கிட்ட இந்த குறைஞ்ச தொகை தான் இருக்குது, இந்த சின்ன காரியம்தான் இருக்குது, இதை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னா அவளுடைய கடன்கள் எல்லாம் அடைத்து அவள் ஜீவனம் பண்ணுவதற்கு அது என்னதான் இருந்தது, போதுமானதா இருந்தது. அதே போல சாரிபாத் விதவி வீட்டில் பார்க்கும் பொழுது எலியா போகிறார். போனோன்னே கேட்குறார், என்ன இருக்கு ஆண்டவரே? கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் 2 விறகு வச்சு என்ன பண்ணுறாங்க, அப்போ சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சாகணும்னு இருக்கிறோம். அப்போ எலியா என்ன சொல்கிறார், எனக்கு முதலாவது ஒரு அப்பத்தை கொண்டு வா. அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த பஞ்ச காலம் முழுவதும் கர்த்தர் அவர்களை போஷித்தார். அவர்களை மாத்திரமல்ல, அவர்கள் வீட்டில் உள்ள அனைவரையும் கர்த்தர் என்ன பண்ணார், அந்த பஞ்சகாலம் முழுவதும் போஷித்தார். சாரிபாத் கையில் இருந்தது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய். உன் கையில் என்ன இருக்கிறது? மோசேனுடைய கையில் இருக்கும் பொழுது கோல், உன் கையில் இருக்கிறது என்ன? எல்லாமே கேட்கிறார் ஆண்டவர். எல்லாரிடத்திலையும் அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக, அவர் நடத்துகிறதுக்கு முன்பதாக அவர் கேட்கிறது, உன் கையில் இருக்கிறது என்ன? அப்போ மோசேனுடைய கையில் அந்த கோல் என்ன இருந்தது? சும்மா ஆடுங்களை மேய்க்கிறதற்காக வெறும் கோலாதான் இருந்தது. ஆனால் அதை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அது தேவனுடைய கோலாக மாறினது. தேவனுடைய கோலாக மாறின பொழுது செங்கடல்கள் பிளந்தது, யோர்தான் பிளந்தது, காடைகள் வந்தது, சமுத்திரம் இரத்தமாய் மாறினது. இப்படி பல்வேறுபட்ட அற்புதங்கள் அந்த கோலினால் மாத்திரம்தான் நடந்தது. தண்ணீர் இல்லாத இடங்கள்ல கண்மலைகள் பிளந்தது. வெறும் கோல் தேவனுடைய கோலாக மாறும் பொழுது கர்த்தர் அங்க அற்புதங்களை செய்ய முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும். அதே போல கானா ஊரில பார்க்கும் பொழுது வெறும் தண்ணீரை என்ன பண்ணாரு, திராட்சை ரசமாய் மாற்றினார். அந்த திராட்சை ரசம் எப்படி இருந்தது? மிகுந்த ருசி உள்ளதா இருந்தது. எல்லாருமே என்ன பண்றாங்க, கேட்குறாங்க, இவ்வளோ நேரம் இந்த ரசம் எங்க இருந்துச்சு, இவ்வளோ நேரம் இது எங்க இருந்தது, இவ்வளோ ருசி உள்ளதா இருந்தது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் தான் என்ன பண்ணுவாங்க,
நல்ல ரசத்தை கொடுப்பாங்க, பின்னாடி தான் என்ன பண்ணுவாங்க, ருசி குறைந்ததை கொடுப்பாங்க. சீக்கிரம் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா சட்னி கொஞ்சம் என்ன இருக்கும், திக்காக இருக்கும். காலையிலே போனால் போக 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 போனீங்கன்னா என்ன ஆகும், தண்ணி கலந்துக்கிட்டே இருக்கும். சாம்பாரும் அதே போல தான், போக 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 என்ன ஆகும், தண்ணியாக மாறிடும். பீஸோட வேணும்னா என்ன பண்ணும், பந்திக்கு முந்தணும். ஆனால் கர்த்தருடைய அற்புதம் அப்படி கிடையவே கிடையாது. வெறுமையில் ருசியை அவரால் உண்டாக்க முடியும், வெறுமையில் ஆசீர்வாதங்களை அவரால் உண்டாக்க முடியும். உன் கையில் இருக்கிறது என்ன? வெறும் கற்சாடியே அவர் ஆசீர்வதிக்க முடியுமா முடியாதா? வெறும் கற்சாடியில ரசத்தை கொண்டு வர முடியுமா முடியாதா? முடியும். ஏன் தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார்? நம்மளுடைய சப்ஸ்டன்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும், ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கணும். அந்த தண்ணீர் தான் ருசி உள்ளதாய் கர்த்தர் என்ன பண்ணார், மாற்றினார். அதற்கு பிறகு 5 அப்பம் 2 மீன், 5000 பேருக்கு மேலான புருஷர்கள் இருக்கிறாங்க. ஆனா அங்க இருந்தது பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, சீஷர் இடத்துல கேட்கிறாரு, என்ன இருக்கு உங்க கையில அனும்பொழுது அந்த சீஷருங்க சொல்றாங்க, ஆண்டவரே நீ என்ன இருந்தா கூட இத்தனை ஜனத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, 200 அப்பம் இருந்தா கூட இவங்களுக்கு என்ன ஆகாது, பத்தாது. ஆனா ஒரு சின்ன பையன் கையில என்ன இருக்கு, 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது. அப்ப அந்த 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்து உடைத்த பொழுது 5000 பேருக்கு மேலானவர்களை அவர் போஷித்தது மாத்திரமல்ல, மீதியான 12 கூடைகளை எடுத்து அதை சேமித்து வையுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து அங்க என்ன கொண்டு வருகிறார், இதை சேர்த்து வையுங்கள். இந்த 12 கூடை என்ன பண்ணிராதீங்க, வேஸ்ட் பண்ணிராதீங்க. கர்த்தர் நமக்கு சபையோடு இன்றைக்கு இடைப்படுகிற காரியம், இதுவரைக்கும் நம்ம வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும், இதுவரைக்கும் ஆடம்பர செலவுகள் பண்ணினது போதும், இதுவரைக்கும் மனுஷர்களுக்காய் வாழ்ந்தது போதும், இதுவரைக்கும் மனுஷர்களுக்கு முன்பாக நம்ம தலகுனிய கூடாது என்பதற்காக நம்மை நாமே பெருக பண்ணி நம்மை கடன்களால் சூழப்பட்டது போதும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே என் கையில் இது இருக்கிறது, உன் கையில் இருக்கிறது என்ன? யாபேசை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காரணம், அந்த சிறு இடத்துல, அந்த சின்ன இடத்துல என்ன பண்ணுகிறாராம், முட்டி போட்டு ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாதுப்பா, இதற்கெல்லாம் என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா என்று செபித்த செபங்கள் தான். யாபேஸ் தன் சகோதரரில் எல்லாரிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அந்த ஒரு சின்ன ஜெபம், அந்த ஒரு சின்ன இடத்தை அவன் அலட்சியப்படுத்தல. இந்த சின்ன இடம் தானே, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் என்று இல்லை, அதே என்ன பண்ணான், அவன் ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வந்தான். இன்றைக்கு காலையில் உங்கள் அற்புதத்துக்கான பொருள் உங்கள் கையில் என்ன இருக்குது என்பதை நிதானித்து பாருங்க. ஒருவேளை ஒன்றும் இல்லைனா இந்த மாதத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு வருகிற வருமானங்களை இனி கர்த்தாவே இந்த மிகவும் ஜாக்கிரதையாக நான் செலவழிக்க விரும்புகிறேன். இது வரைக்கும் எத்தனையோ காரியங்களை நீங்கள் என்ன பண்ணீங்க, கேட்டீங்க. இது எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் யோசித்து பார்க்கிறேன், நான் நிதானித்து பார்க்கிறேன். இனி இதுவரைக்கும் வந்த பணங்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், தேவையில்லாமல் நான் செலவு பண்ணிட்டேன், தேவையற்ற காரியங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இந்த நாளில் ஆண்டவரே என்னை ஒரு விசையாய் கூட மன்னிங்க, ஒரு விசையாய் கூட என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நம் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். தஸ்மபாகம் கட்டாயம் நம்ம கொடுக்கணும். ஒரு வருமானம் வருகிறது, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா 15% இந்த மாதத்திலிருந்து நீங்கள் இது என்னுடையது அல்ல என்று எடுத்து வைக்கணும். 5% உங்களுடைய சேவிங்ஸ்க்காக, 10% தேவனுடைய ராஜ்யத்திற்காக. இதை கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருக்கவே மாட்டார், கர்த்தர் உங்களை பெருக பண்ணாமல் இருக்கவே மாட்டார். ஏன் சண்டைங்க, ஏன் போராட்டம் வீட்டில், ஏன் ரட்சிப்பற்ற சூழ்நிலைகள், ஏன் காரியங்கள் பயங்கர மோசமாக இருக்கிறது என்றால் சாபங்கள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது. எடுத்துக்கொள்வோம் மல்கியா 3வது அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும் வாசிக்கலாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும்தானே? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என்ன பண்றோமா, தசமபாகம் கொடுக்கலைன்னா யாரை நம்ம ஏமாற்றுகிறோம், தேவனையே ஏமாற்றுகிறோம். மனுஷங்களை ஏமாற்றினா கூட ஏதோ ஒரு விதத்துல மன்னிப்பு கிடைக்கும். தேவனை நாம் ஏமாற்றணும்னா நமக்கு என்ன வரும்னா, நீங்க எல்லாருமே சபிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மல்கியாவில் வாசிக்கும் பொழுது, தசமபாகத்தினால் என்னை வஞ்சித்தீர்கள், நீங்க எல்லாருமே யாரு, சபிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு குடும்பத்தின் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது பயங்கர பணங்கள் இருந்தாலும், எல்லா காரியங்கள் இருந்தும் அநேகருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற சுகவீனங்கள்,
பலவீனங்கள், ஹாஸ்பிட்டலுக்கு செலவு செய்ய வேண்டிய காரியங்கள், இதெல்லாம் எதனால வருகிறது என்றால் நம்மை நாமே நிதானித்து பார்க்கிறோம். கர்த்தரை நம்ம ஏமாற்றியதன் நிமித்தம் தான். கர்த்தரை ஏமாற்றிட்டு ஆண்டவரே என் சாபம் விலகணும், என் பாவம் விலகணும்னா ஒரு நாளும் விலகாது. அந்த சாப கட்டிலிருந்து ஒருவரும் விடுவிக்க முடியாது, கர்த்தருக்கு நீங்க உண்மையா இல்லாத பட்சத்தில். அப்போ விசேஷமாக உங்களுக்கு ஒரு வருமானங்கள் வரும்பொழுது இந்த 15% உங்களுடைய சிந்தையில் இந்த நாளில் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறவர்களை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட போகிறதில்லை. விசேஷமாய் 10% தேவனுக்கென்றும் 5% விசேஷமாக பார்க்கும்பொழுது ஏடிஎம் கார்டு இல்லாத ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வைங்க. சரியா? என்ன பண்ணணும்? எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இல்லையோ அந்த அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுங்க, இந்த 5% போட்டு வைங்க. ஏடிஎம் கார்டு வேண்டான்னு சொல்லிடுங்க. பேங்க்கில் சொன்னால் தரமாட்டாங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா 300 ருபீஸ் ஏடிஎம் கார்டு வேணும்னா. அப்போ விசேஷமாக எந்த ஏடிஎம் கார்டு இல்லாத எந்த அக்கௌண்ட் இருக்கோ அதில் என்ன பண்ணுங்க, உங்கள் 5% இந்த மாதத்துலேருந்து போடுங்க. 10% கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலைன்னா என்னை வந்து கேளுங்க. இங்கே விசேஷமாய் கர்த்தர் சொல்லுகிறத தான் இங்கே சொல்லுகிறோமே ஒழிய வேறு எதுவும் இல்லை. நமக்கு முன்பாக ஒரு பஞ்ச காலம் இருக்கிறது, நமக்கு முன்பாக ஒரு பஞ்சம் நம்ம எதிர்நோக்கி கொண்டு வருகிறது. இதில் நாம் தப்புவிக்கப்படணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய பணங்களை ரொம்ப நல்ல விதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் செலவு செய்யும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு வந்திருக்கிற நாம் கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். மத்தேயு 25:24 முதல் 28வது வசனம் வரைக்கும். ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்துள்ளவனுக்கு கொடுங்கள். அவன் எடுத்து பத்திரப்படுத்தாம அது ஆண்டவரே என்ன சொல்றான், நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் என்று அறிவேன். அப்படி கிடையவே கிடையாது. ஆமேன். விதைப்பும் அறுப்பும் பிரமாணம் என்கிற ஒரு பெரிய செய்தியே இருக்கிறது. விதைப்பு இல்லாம அறுவடை இல்லவே இல்லை. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இப்படிப்பட்ட பெயர்களை வாங்கக்கூடாது. உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த பணங்களுக்கு நாம் உண்மையாக இருப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அடைவான். உண்மையுள்ள மனுஷனை பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிக்காமல் விடவே முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த பணங்களுக்கு உண்மையும் வேல்யூவும் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே இது நீங்கள் கொடுத்தது ஏசப்பா, அவருடைய சமூகத்துக்கு கொண்டு போங்க. சம்பளம் வாங்கணுன்னு வர வழியிலேயே அதை காலி பண்ணாதீங்க. இன்றைக்கும் நம்ம இதை கேட்டோம், நம்ம திருந்தலைன்னா இனி ஆண்டவரே இறங்கி வந்து சொன்னாலும் நீங்கள் திருந்த போகிறதில்ல. ஆமேன். கர்த்தருடைய சமூகத்தில் மிகுந்த ஜாக்கிரதையாய் உள்ளவனுக்கு என்ன பண்ணுமா, இல்லாதவனிடத்திலிருந்து பிடுங்கி என்ன பண்ணுவாராம், கொடுப்பாராம். அப்போ இது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம நிறைய பேரை பார்த்து சொல்லுவோம், இருக்கிறவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, சேர்ந்துக்கிட்டே இருக்கு. சொல்கிறோமா இல்லையா? இருக்கிறவன் என்ன பண்ணுறான், வீடுக்கு மேலே வீடு வாங்குறான், காருக்கு மேலே கார் வாங்குறான். ஒன்றும் இல்லாத நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே தான் இருக்கிறோம். அவங்க கொடுத்ததில் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் கர்த்தர் அவர்களை வருகிறத காரியங்களை எழுதுங்க. எவ்வளோ வருமானம் வருது, என்ன செலவு செய்கிறோம், இதெல்லாம் என்ன பண்ணுங்க, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் கட்டாயம் நீங்கள் எழுதணும். நீங்கள் எழுதி இதில் எது தேவையில்லாத செலவு, இது என்ன பண்ணணும், இதை எடுத்து போட்டுடணும். அடுத்த மாதத்தில் திரும்ப என்ன பண்ணக்கூடாது, இதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. இப்படி நம்முடைய வரவு செலவுகளை, அதை தான் மத்தேயுல இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுவார், செய்யும் செலவே என்ன பண்ணணுமா, கணக்கு பார்க்க வேண்டும். ஏதோ கைக்கு வந்ததை அப்படியே செலவு செஞ்சோன்னு இருக்கக்கூடாது. மூடனோ எல்லாவற்றையும் செலவழித்து போடுகிறான். இன்னைக்கு நீங்கள் வர 10,000 நீங்கள் செலவழித்து போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மூடன், ஒரு சோம்பேறி, வேற என்ன பார்த்தோம், புத்தி இல்லாதவங்க. ஆமேன். இப்படி தான் ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்குறார். இந்த சாட்சி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த சாட்சி உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தர் என்ன பண்ண முடியாது, உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது.